முத்தமிழ்ச் சான்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் இலக்கணம் என்றால் என்ன, யாப்பிலக்கணம், அதன் உறுப்புகள் பார்த்தோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய அதன் யாப்பின் உறுப்புகளில் எழுத்து அதன் வகைகளை பற்றி பார்த்தோம். அசைகள் அவற்றின் வகைகளை பற்றி பார்த்தோம். சீர்கள் அவற்றின் வகைகளில் ஓரசை சீரும் ஈரசை சீரும் பற்றி பார்த்தோம். இந்த பதிவில், அதாவது பகுதி 2ல் மூவசை சீர், நான்கசை சீர், தலை, அடி, தொடை அதோட வகைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து சீர்கள் ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நான்கசை சீர் என 4 வகைப்படுது. சீர் என்பதற்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளோட சேர்க்கை, அதாவது ஒரு வார்த்தை, ஒரு பொருளுடைய வார்த்தை என்பது தான் சீர். இப்படி சீர்கள் பிரிக்கும்போது அது 4 வகையாக்கப்படுது. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நான்கசை சீர். இப்போது ஓரசை சீர் என்பது ஒரே ஒரு அசையால் இருக்கக்கூடிய எழுத்துகள். ஒன்று நேரசையாக இருக்கும். நேரசைனா ஒன்று தனிக்குறில் எழுத்தாக இருக்கும், இல்லை தனிக்குறில் ஒற்று எழுத்தாக சேர்ந்து இருக்கும், இல்லை தனி நெடில் எழுத்தாக இருக்கும், இல்லை தனி நெடில் ஒற்று சேர்ந்த எழுத்தாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஓரசை சீர். இதில் நேர் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா நாள், நிறை அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா மலர், நேர்பு அப்படின்னு, அதாவது நேர் இதுதான் நேர்புன்னு சொல்லுவோம். இது காசு. நிறை நேர் அப்படின்னு வர்றதுக்கு பேர் நிறைவு, அதை பிறப்புன்னு சொல்கிறோம். அடுத்து ஈரசை சீர். ஈரசை சீர் என்பது, இப்போ அசைனா என்னன்னு சொன்னேன். ஓர் எழுத்து அல்லது 2 எழுத்துக்களால் அசைத்து நிற்பது தான் அசை. இப்போ அந்த அசைகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டு சேர்ந்து நிற்கிறது சீர்னு சொன்னேன். சீர் என்பது வார்த்தை அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தைகள் ஓர் அசையாலோ, ஈர் அசையாலோ, 3 அசைகளாலோ, 4 அசைகளாலோ பிரிக்கப்படுது. அந்த ஓரசை அப்படின்றதுக்கு தான் நேர் வந்தா நாள், நிறை வந்தா மலர், நேர்பு வந்தா காசு, நிறைவு வந்தா பிறப்பு அப்படின்னு சொன்னேன். ஈரசைகள், அதாவது நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன எழுத்துக்கள் வரணும்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி நேர் அப்படின்னு வரையில் தேமா, நிறை நேர் அப்படின்னு வரையில் புளிமா. இந்த தேமா, புளிமா அப்படின்னு வரக்கூடிய சீர்களை மாச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாச்சீர் எத்தனை? 2. அடுத்து நிறையசையும் இன்னொரு நிறையசையும் சேர்ந்து வர்ற வார்த்தைக்கு பேர், அதாவது சீருக்கு பேர் கருவிலம். நேரசையும் நிறையசையும் சேர்ந்து வர்ற சீருக்கு பேர் கூவிலம். இது ரெண்டும் கருவிலம், கூவிலம் அப்படின்னு வர்றதுனால விளச்சீர்னு சொல்கிறாங்க. ஆக விளச்சீர் என்பதும் 2. அடுத்து மூவசை சீர்கள். நம்மளுக்குரிய அசையே மொத்தம் எத்தனை? 2. அந்த 2 என்னது? நேரசை 1, நிறையசை 1. இப்போ சீருன்றது ஒரு வார்த்தை. அந்த சீரைத்தான், அந்த வார்த்தையைத்தான் நம்ம அசைகளால் பிரிக்கிறோம். ஓரசையாகவும் முடியுது, ஈரசையாகவும் முடிகிறதா பார்த்தோம். இப்போ அந்த ஓரசைக்கும் என்னென்ன வாய்ப்பாடு? நாள், மலர், காசு, பிறப்பு. அந்த 2 அசைகள் சேர்ந்து வர்றதுக்கும் மாச்சீர், விளச்சீர்னு அசைகள் பார்த்துட்டோம். அடுத்து 3 அசைகளால் வர்ற சீர். நேர், அதாவது நேரசை, நேரசை. ஒரு வார்த்தையை பிரிக்கிறோம், அதாவது ஒரு சீரை பிரிக்கிறோம். அந்த சீர் 3 தடவையாக நேர் அப்படின்னு அசைகளோடு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தேமாங்காய். நிறை நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் புளிமாங்காய். நிறை நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா கருவிலங்காய். நிறை நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா கூவிலங்காய். ஒன்றும் இல்லை, ஈரசை சீரோட, அதாவது நேர் அப்படின்ற நிறை நேர் அப்படின்ற ஈரசை சீர்களோட நேர் என்ற 3வது அசை சேர்ந்து வந்துச்சுன்னா அது காய்ச்சீரில் முடியுது. அடுத்து நேரசை அப்படின்னு வரக்கூடிய ஈரசை சீரோட நிறை என்ற அசைகள் சேர்ந்துச்சுன்னா அது கனிச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி அப்படின்னு சொல்லி கனிச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சீர்களுக்கு பேர் தான் வெண்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான்கசை சீர். இது நேரசை, நேரசை, நேரசை,
நேரசை என்று ஒரே நேர் அசைகளால் வருவது, 4 நேர் அசைகளால் வந்து 4 அசைகளை கொண்டு வருவது தேமான் தன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4 அசைச்சீரில் நேர் 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 என்று வந்து நிறை அசையை கொண்டு முடியக்கூடியதை தேமான் தன்னிழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நேர் நேரசை நேரசை நிறையசை நேரசை அப்படின்னு வரக்கூடியதை தேமான் நரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக சீர் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளோட சேர்க்கை தான் சீர். சீர் 4 வகைப்படுது. ஒன்று ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர். ஓரசைச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாட்டால் முடியுது. ஈரசைச்சீர் தேமா புளிமா கருவிலம் கூவிலம் என்று மாச்சீர் 2ம் விளச்சீர் 2மாக முடியுது. மூவசைச்சீர் என்பது இந்த ஈரசைச்சீரோட 3வதாக நேரசை சேரும்போது காய்ச்சீராகவும், இந்த ஈரசைச்சீரோட 3வதாக நிறையசை சேரும்போது கனிச்சீராகவும் முடியுது. இதில் வர்ற காய்ச்சீர்களுக்கு பேர் தான் வெண்சீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அசைச்சீர் என்பது பெரும்பாலும் வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா 3 நேரசைகளை உடைய காய்ச்சீரோட 4வதாக ஒரு நேரசை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தேமான் தன்புன்னு சொல்கிறாங்க. 3 நேரசைகளோடு வருகின்ற அந்த 4வது அசையில் நிறை வந்துச்சுன்னா தேமான் தன்னிழல் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர் நேர் நிறை நேர் அப்படின்னு வந்துச்சுன்னா தேமான் நரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யாப்பின் உறுப்புகள் 6ல் தலை. தலை என்பது 7 வகைப்படுது. தலை என்றால் என்ன அப்படின்னா, நின்ற சீரின் ஈற்று அசையும் வரும் சீரின் முதல் அசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தலை என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த தலை 7 வகைப்படுது. ஒன்று நேரொன்றாசிய தலை, நிறையொன்றாசிய தலை, ஏற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இதெல்லாம் எப்படி வந்தால் இந்த நேரொன்றாசிய தலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மாமுன் நேர் ஒன்றும் இல்லை, நேர் நேர் அப்படின்னு ஈரசைச்சீர்கள் வருதுல்ல, அந்த நேர் நேர்னு வரும்போது தேமான்னு வந்துடும். அந்த தேமா அப்படின்ற சீரோட இன்னொரு நேர் சேர்ந்து வரும்போது தேமாங்காய் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் மாமுன் நேர். அடுத்து விளமுன் நிறை, அதாவது நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதல் அசையும். நின்ற சீர் என்பது ஒரு வார்த்தை, வரும் சீர் என்பது வந்து சேருகின்ற வார்த்தை. அப்போ நின்ற சீரின் ஈற்றசையும், அப்போ இருக்கின்ற அந்த சீரோட கடைசியில் வர்ற அசையும் வந்து சேருகின்ற சீரோட முதல்ல இருக்கிற அசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவதுக்கு பேர் தலைன்னு சொல்லி படித்தோம். இப்போ நின்ற சீரில் விளச்சீர் அப்படின்னு முடியுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வருகின்ற அந்த சீரில் உள்ள முதல் சீர் வந்து நிறை அசையாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விளமுன் நிறைன்னு சொல்கிறோம். அப்படி விளமுன் நிறை வர்ற அந்த வார்த்தைக்கு பேர் நிறையொன்றாசிரிய தலை. இதே மாதிரி தான் அடுத்தடுத்து மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வர்ற வார்த்தைகள் ஏற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காய்முன் நேர் வர்ற வார்த்தையை வெண்சீர் வெண்டலைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த காய்ச்சீர்கள் தான் வெண்சீர்கள்னு பார்த்தோம். அடுத்து காய்முன் நிறை வர்ற வார்த்தைகளை கழித்தலைன்னு சொல்கிறாங்க. கனிமுன் நிறை வர்ற வார்த்தைகளை ஒன்றிய வஞ்சித்தலைன்னு சொல்கிறாங்க. கனிமுன் நேர் வர வேண்டிய வார்த்தைகளை ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தேர்வுக்கு யாப்பின் உறுப்புகள் எத்தனை, அது என்னென்ன, அதோட வகைகள் என்னென்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு போதும். அடுத்ததாக யாப்பின் உறுப்புகளில் அடி. அடி 5 வகைப்படும். அடி அப்படின்னா என்னென்னா, 2ம் 2ற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது தான் அடி. அதாவது ஒரு வரி என்பது தான் ஒரு அடி. அந்த ஒரு வரியில் 4 வார்த்தைகள் வரலாம். அந்த 4 வார்த்தைகளுக்கு பேர் தான் சீர்கள். இப்போ 5 அடிகள்னு சொன்னேன். 1 குறளடி, 2 சிந்தடி, 3வது அளவடி அல்லது நேரடி, 4வது வந்து நெடிலடி, 5வது களி நெடிலடி. இப்போ குறளடி அப்படின்ற ஒரு அடியோட பேரில் என்ன வரும் அப்படின்னா 2 சீர்கள் வரும். அடுத்து சிந்தடி அப்படின்ற பாட்டில் 3 சீர்களை உடைய வார்த்தைகளாக வரும்.
அடுத்து அளபடி அல்லது நேரடியில் 4 சீர்கள் வரும். 4 சீர்கள்னால் 4 வார்த்தைகள். அல்லது நெடிலடி. நெடிலடி அப்படின்ற அந்த அடியில் 5 சீர்களை கொண்ட பாடலாக வரும். களிநெடிலடி அப்படின்னா 5 அல்லது 6க்கு மேற்பட்ட சீர்களை உடையதாக வரும். அடுத்து தொடை. தொடை என்பது தொடுத்தல். அந்த பாட்டை எழுதுறதுக்கு பேர் தான் தொடுத்தல். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர அடுத்தடுத்து தொடுத்துக்கிட்டு போகிறது தொடை. இந்த தொடை 8 வகைப்படுது. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இந்த பாடல்களை எப்படியெல்லாம் தொடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு பேர் தான் தொடை. இப்போது இந்த 2வது பதிவில் யாப்பின் உறுப்புகள் 6ல் சீர்கள், தலை, அடி, தொடை வரையும் பார்த்துருக்கோம். தொடையின் வகைகளை மற்றும் பார்த்துருக்கோம். அதில் எதுகை தொடை, அதன் வகைகள், மோனை, இயைபு, அளபடை, செந்தொடை இதோட வகைகள் விளக்கங்கள் எப்படி இருக்குன்றத அடுத்த பதிவில், அதாவது பகுதி 3ல் பார்க்கலாம். சரியா? இந்த யாப்பிலக்கணத்தில் இந்த எதுகை, மோனை, இயைபு, சீர்கள், அடிகள் அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி அரசு தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை உங்களுக்கு சான்றுகளாக எடுத்து விளக்கியிருக்கேன். அதையும் பார்த்துக்கங்க. கண்டிப்பாக யாப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து தேர்வுக்கு, அதாவது அரசு தேர்வுகளுக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எல்லா தேர்வுகளுக்கும் இதிலிருந்து வினாக்கள் எடுக்கப்படுது. அதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.